ஃப்ரெண்ட்ஸ், இது பூங்கார் அரிசி கூழ். நைட்டே 1 டம்ளர் அளவுக்கு பூங்கார் அரிசி ஊற போட்டுட்டேன். காலையில் மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே கூழ் மாதிரி காய்ச்சிட்டேன். அதுக்கு வந்து சிவப்பு பூசணிக்காய் கூட்டு வச்சு உளுந்தம்பருப்பு சட்னி அரைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் 3 லேடிஸ் இருக்காங்க. ஒன்று நான், இன்னொன்று அம்மா, இன்னொன்று வந்து பாப்பா. வீட்டில் பாப்பாவுக்கு நாங்கள் இப்போயே வந்து பூங்கார் அரிசி ஒரு நேரமாவது கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் கொடுப்போம், அவ்வளோதான். பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம ஏஜ் அட்டன் பண்ணின காலத்துலேருந்து கருத்தரிக்கிற காலம் வரைக்கும் எவ்வளவு தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாலும் அந்த பிரசவ டைமில் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். நம்ம இந்த மாதிரி பூங்கார் அரிசி இப்போ இருந்தே கொடுத்து வந்தோம்னா வளரும் போதே கொடுத்து வந்துட்டோம்னா அதோட வந்து பலன்கள் வந்து ரொம்ப நிறையாவே வந்து பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதனால் பெண் குழந்தைகள் மட்டுமில்லை, வீட்டில் எத்தனை லேடிஸ் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கோம், நான், அம்மா, பாப்பா. அதனால் 3 பேருக்குமே ஒவ்வொரு டம்ளர் போட்டுட்டேன். அதுக்குண்டான காய்கறியும் வச்சு சாப்பிட்டோம். ஓகேங்களா? பூங்கார் அரிசி ராஜன் ஆர்கானிக் ஃபார்மில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ்.